ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் டேஹூக்கோட டார்க் ரொமான்ஸோட பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க இப்போ பார்த்துட்டு இருந்துருங்கடா, ஓகேவா? ஸோ அப்படியே வாங்கடா, டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ அப்படியே பார்த்தா டேஹூக் 2 பேருமே அப்படியே டேட்டூ ஷாப்புக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்லேயே கவுண்டர் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அதை அப்படியே க்ராஸ் பண்ணி போக பார்க்குறாங்க. அப்போது கையில் எல்லாம் ஒரு பொண்ணு டேட்டூ போட்டுட்டு அப்படியே ஜெய்கை பார்த்து வரா. ஹே டியூட், எப்படி இருக்க? ஹே, நீ எப்படி இருக்க? சூப்பராக இருக்க. அப்புறம் இது யார்? ஹேஸ் மை பாய் ஃப்ரெண்ட் தயாங். ஓ, இவருக்கு தான் டேட்டூ பண்ணணுமா? ஆமாண்யா. ரூமெல்லாம் செட் பண்ணிட்டியா? அதெல்லாம் ரெடியாக இருக்குது. உன்னோட ஹேண்ட்ஸில் உள்ளது டேட்டூஸ் எல்லாம் பயங்கரமாக டெவலப் பண்ணியிருக்க. ஆமாம், நல்லா இருக்கா? லெக்ஸில் எல்லாம் டேட்டூ போடணும்னு சொல்லிட்டு இருந்தியாடி, அதெல்லாம் முடிஞ்சிச்சா? ஐயோ, அதை உங்ககிட்ட காட்டவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ் வந்து ஒன் சைடு வந்து ஓப்பனப்பாக தான் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு லைட்டாக ஓப்பன் பண்ணி காட்டுறா. அப்படியே ஜேகே வந்து பார்க்குறாரு. ஓ மை காட், எக்ஸலன்ட்யா, நீயும் போட்டுக்கோ ஜேகே, உடம்பு மொத்தம் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறா. தயாங் அப்படியே அவளை பார்த்து முறைக்கிறாரு. ஸோ ஜேகேவோட ஹிப்பை அப்படியே பிடிச்சி அவர் பக்கத்தில் அப்படியே இழுக்கிறாரு. அவனுக்கு அதெல்லாம் பிடிக்காது. யார் சொன்னா டியூட்? அவனுக்கு டேட்டூஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எல்லாத்த பார்த்தும் ரொம்ப அட்மையர் பண்ணுவான். அவனுக்கு டேட்டூஸ் ரொம்ப பிடிச்சி தான் அவன் டேட்டூ போட படிக்கவே செஞ்சான். உங்களுக்கு தான் அவனை பற்றி தெரில அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீயா சொல்கிறா. ஸோ தயாங்குக்கு இன்னும் கோவம் வருது. அப்படியே ஜேகேவை பார்க்குறாரு. ஏன் பேபி, உனக்கு டேட்டூஸ் எல்லாம் அவ்வளோ பிடிக்குமா என்ன? டாடி, உன்னை விட டேட்டூஸ் பிடிக்குமான்னு கேட்டால் டேட்டூஸ் எல்லாம் உன் கால் தூசுக்கு கூட வராது, எனக்கு ஒன்று தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ நீயா அப்படியே பார்க்குறா ஒரு மாதிரி 2 பேரையும். அடப்பாவி, இப்படி டிமிக்கி அடிச்சிட்டியேடா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படியே வந்து 2 பேரும் நின்று ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீயா அப்படியே பேன் பார்த்துட்ருக்கா. அப்படியே 2 பேரும் பண்ணிட்டு தின்னுட்டுருக்க. ஸோ நீயா ஒரு மாதிரி சவுண்ட் கொடுக்குறா. போதும் போதும், ரூம் ரெடியாக இருக்குது, நீ போ. அப்புறம் எனக்கு டேட்டூ பண்ணணும், அது நீ தான் போடணும். ஸோ அவைலபிள் தானே நீ? நான் எப்போவுமே ஷாப்பில் தான் இருப்பேன். நீ எப்போ வேணால் என்னை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வரலாம். ஓகே நீயா, நீ அங்கே இரு, நான் இவனுக்கு போட்டுட்டு வரேன், சரியா? ஓகே, கோ அண்ட் டேக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஜேகேவோட ஹேண்ட்ஸில் பஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே அவள் போகிறா. ஸோ ஜேகே அப்படியே தயாங்க இழுத்துட்டு அப்படியே போகிறாரு. அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு தயாங்க டேட்டூ போடுற அந்த சேரில் உட்கார வைக்கிறாரு. அப்புறம் டாடி, ஜேன்னு போட்டுடலாமா? ஜேன்னா அதெல்லாம் வேணாம். அப்போது என்னென்னு போடட்டும்? உன் பேரை போடவா? ஜங்குக்குன்னு மொத்தமாக போடு. ஐயோ டாடி, சும்மாரு, அப்புறம் உனக்கு ஏதாவது ஆயிரப்போகுது. ஜேன்னெல்லாம் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருப்பாங்க. எல்லோரும் நீ இட முடியுமா பேபி பாய்? முடியாது தான், இருந்தாலும் வலிக்கும். அப்புறம் நாளைக்கு வேறு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் தான். அதான்டா சொல்கிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வலிக்கும். அதான் வேணாம், ஜே கூட வேணாம், ஒன்றுமே போட வேணாம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் எந்திரிக்கிறாரு. டாடி உட்காரு, உனக்கு வலிக்காது, நான் வலிக்காமல் போட்டு விடுறேன், சரியா? வலிக்காமல் சரி, என்னமோ பண்ணு. சரி, இப்படியே உட்காந்துட்டு இருந்தா ஷார்ட்டை கழட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்ல, தயாங்க அப்படியே ஒரு மாதிரி ஜேகேவை பார்த்துட்டு அப்படியே ஷார்ட்டை கழட்டி வைக்கிறாரு ஒரு டேபிளில். ஸோ அப்படியே ஜேகே பார்த்துட்டு நீடிலெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு அப்படியே தயாங்க பக்கத்தில் வர தயாங்குக்கு அப்படியே ஜெர்க்க விடுது. அப்படியே ஒரு மாதிரி பவுட் பண்ணிட்டு பார்க்குறாரு ஜங்குக்க. ஜேகேக்கா இங்கே சிரிப்பாக வருது. டாடி, எனக்கு ஒரு விஷயமே புரியல. அப்படியே யோசிச்சு பாரு, இந்த சொல்ல போனால் அப்படி தானே, இந்த ஊருக்கே தெரிஞ்ச நல்ல விஷயம் பண்ணுற பெரிய மாஃபியா ஒரு சின்ன நீடலுக்கு பார்த்து இப்படி பயப்பட்டா எப்படி டாடி? எப்படி நீ அந்த கன்னு அதெல்லாம் வந்து தாங்கிப்ப? என் வாயில நல்லா வருஞ்சேக்கே. என்னடா பேசுகிற? அது கன்னுடா, இது ஜஸ்ட் நீடல் டாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எடுத்து காட்டுறா நீடில். பார்த்தாலே பயமாக இருக்குடா. பார்த்தாலே பயமாலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் வர ஜேகே, வேணாம், இதெல்லாம் நான் ஸ்லோ மோஷனில் பார்த்துருக்கேன்டா. ஒரு மாதிரி
அள்ளு விட்டுரும். எனக்கு காசே இல்லைடா, அதனால் நீ எதுக்கு ஸ்லோ மோஷனில் பார்த்த, ஸ்பீடாக போட்டு பார்த்துருக்க வேண்டியது தானே, ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க சேரில் ஒரு மாதிரி போய்விட்டு உட்காடுறான். வேணாம் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சே இப்படி விட்டால் சரிப்பட்டு வராது, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே அவரோட ஷர்ட்டெல்லாம் அப்படியே கழட்டி அதே டேபிளில் அப்படியே வைக்கிறாரு. ஸோ தயாங் அப்படியே ஒரு மாதிரி பார்த்து டங்கெல்லாம் அப்படியே ரோல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஜேகே அதை அப்படியே நோட் பண்ணுறாரு. அதுக்கெல்லாம் கிடையாது, உனக்கு டேட்டு போட்டு விடுறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 சைடும் லெக் போட்டு தயாங்கோட லேப்பில் உட்காந்துக்கிறான். பேபி பாய், சொல்லுங்க டாடி, இப்படி எல்லாமா டேட்டு போட்டு விடுவாங்க? ஜேகேவோட சர்வீசஸில் தயாங்குக்கு மட்டும் இப்படி தான் டேட்டு போட்டு விடப்படும், வேறு யாருக்கும் இந்த சர்வீஸ் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஸ்டிக்கர் எடுத்து அப்படியே ஸ்டிக் பண்ணுறாரு தயாங்கோட செஸ்ட்டில். ஸோ அப்படியே ஸ்டிக் பண்ணிவிட்டு அப்படியே எடுக்கிறாரு. சூப்பராக இருக்குது, உன்னோட பேர் செஸ்ட்டில் இத்தினோண்டு இடத்துல என் பேர், ஓ மை காட் கார்ஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறான். அப்போது தயாங் வந்து மறுபடியும் ஃபேஸை ஒரு மாதிரி வைக்கிறாரு. இப்போ என்ன டாடி உனக்கு? பயமாக இருக்குடா. பயமாக இருக்கா? ஐயோ, ஊருக்கே டான் என்னோட டாடி, என்னை பார்த்து பயப்படுறான். ஏன் டாடி இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா? ஜேகே ரொம்ப வாய விடுற, அதுக்கப்புறம் நாளைக்கு காலைல எந்திரிக்க மாட்டேன் கேட்டுக்கோ. எந்திரிக்கவே வேணாம் டாடி, என்னை பார்த்து உனக்கு பயமே இல்லை, இப்போது நான் எதுக்கு பயப்படணும்? நீ என்னோட டாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு மறுபடியும் போகிறான். வேணாண்டா, இப்போ என்ன தான் பண்ணலாங்கிற? ஒன்றுமே பண்ண வேணாம், வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட ஒரு மாதிரிக்கு சொல்கிறாரு. ஸோ ஜேகே அப்படியே பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. ஓகே, இப்போது பெயின் தெரியக்கூடாதுன்னா எதையாவது கிரிப்பாக பிடிச்சிக்கிட்டா தெரியாதுன்னுபாங்க. நான் லேப்பில் தானே உட்காந்துட்ருக்கேன், என்னோட ஹிப்பை பிடிச்சிக்கோ, நான் போட்டு விடுறது வரைக்கும் என்ன வேணால் பண்ணிக்கோ, ஓகே? நிஜமாவா? நிஜமாத்தான், பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ரைட் ஹேண்டை மட்டும் ப்ளே பண்ண விடுறான். பிகாஸ் வந்து லெஃப்ட் செஸ்ட்டில் போடுறனால அது வந்து ஆடினா அவனோட கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிரும் அப்படிங்கிறதால. ஸோ தயாங்கோட ஹேண்டு டேட்டு போட்டு முடிக்கிறது வரைக்கும் அப்படியே பாதி பாடியை நல்லாவே போட்டு கடைஞ்சி எடுத்துடுறான். ஸோ ஜேகே டேட்டுவை போட்டு முடிச்சிடுறாரு. ஸோ இப்படியே முடிச்சுட்டு அப்படியே டேவோட முகத்தை பார்க்குறாரு. ஓகே டாடி, இதெல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை தூக்கி அந்த டேபிளில் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே நோ ஸ்ப்ரே எடுத்துகிட்டு வரான். அதை எடுத்து அப்படியே போட்டு விட்டு வைப் பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓ மை காட், டேட்டு போட்டதுக்கப்புறம் இன்னும் நல்லா இருக்குது டாடி, வேணா பார்க்குறியா ஃபைனல் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங்க எண்ணிக்கை வச்சு மிரரில் காட்டுறான். ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது அது பார்க்குறதுக்கு. தயாங்குக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஹிப்பு பிடிச்சி அப்படியே பக்கத்தில் இழுக்கிறான். டாடி என்னடா, இதோடைய வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், மெமரிஸ் எடுத்துக்கலாமே, தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதோடையே ஒரு மிரர் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அதுவும் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஸோ 2 பேரும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே ஹோட்டலுக்கு தான் போகிறாங்க, வீட்டுக்கெல்லாம் போகலை. ஸோ போனதுமே ஜங்குக்கு கேட்குறதெல்லாம் நல்லா வாங்கி கொடுக்குறாரு. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் தெரியும், தயாங்குக்கும் தெரியும். ஸோ அப்படியே நல்லா வாங்கி சாப்பிட கொடுக்க ஜங்குக்கும் நல்லா சாப்பிட்றாரு. டாடி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் நல்லா சாப்பிட்டுட்டேன், இனி போயிட்டு தூங்க போகலாமா? உன்னை விட்டால் தான் எனக்கு தூங்குவடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி இழுத்து லிஃப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ 2 லெக்கும் 2 சைடு இருக்கிற மாதிரி அப்படியே வந்து ஜங்குக் பார்க்குறாரு. டாடி என்ன பண்ணிகிட்ருக்க, எல்லோரும் பார்க்குறாங்க, பார்த்தா பார்க்கட்டும், நீ என்னோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாரு, லிப்லாக் பண்ணிக்கிறாரு. சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் பேன் பார்க்குறாங்க, என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் இவங்க கவனிக்கவே இல்லையே. அப்படியே கிஸ் பண்ணிட்டு தயாங் பாட்டுக்கு லிஃப்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு பயங்கரமாக கிஸ் பண்ணிவிட்டு அவங்க ரூம் வரைக்கும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. ரூமுக்கு போயிட்டு சேர்ந்து அதுக்கப்புறமா அப்படியே வந்துட்டு கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. பெட்டுக்கு பக்கத்தில் போன உடனே அப்படியே தயாங்க அப்படியே கிஸ்ஸை ப்ரோக் பண்ணுறான். டாடி என்னாச்சு? என்னடா என்னாச்சு? ஒன்றும் ஆகலையே, ஒன்றுமே ஆகலை, அது ஒன்றும் இல்லை,
இனி நம்ம வேறு பொசிஷனில் ட்ரை பண்ணலாம். வேறு பொசிஷன்லையா? ஆ திருப்பி போட்டு பண்ணலான்டா. திருப்பி போட்டா? ஆனால் டாடி நம்ம தான் ஆல்ரெடியே அந்த பொசிஷனில் பண்ணிட்டோமே. அது படுக்க போட்டு பண்ணது. இந்த தடவை நிற்க வச்சு பண்ணலாம். டாடி படுக்க வச்சு பண்ணதுக்கே என்னால் 4 நாள் எழுந்திரிச்சு நடக்க முடியல. அதெல்லாம் முடியாது. நிற்க வச்சு பண்ணால் இன்னும் ரொம்ப வலிக்கும். நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே ஒரு மாதிரி பயந்துடுறாரு. ஏ என்ன என்ன ஓவராக பண்ணிகிட்டு இருக்க? அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம அந்த பொசிஷன்லேயும் பண்ணணும். டாடி என்னால் சத்தியமாக முடியாது. என்னோட பேக்கெல்லாம் என்னத்துக்கு ஆகுறது? உடஞ்சி போகிறதுக்கா? அதெல்லாம் முடியாது. நீ அந்த ஆசையெல்லாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் தயாங்கூட வயசில் தான் இருந்துப்பான். இப்போ வந்துட்டு அப்படியே இறங்கிடுறான். எங்கடா போகிறேன்? எங்கே போகிறேன்னு? டாடி சத்தியமாக என்னால் முடியாது. அந்த பெயினெல்லாம் அவனோட பேபி தாங்கிக்க மாட்டான். புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் முடியாது. அதுக்கப்புறம் பனிஷ்மெண்ட்டாக போயிடும் பார்த்துக்கோ. பனிஷ்மெண்ட்டா? ஆனால் நான் என்ன பண்ண பனிஷ்மெண்ட் தரதுக்கு? நீ ஏன் யோசிச்சு பாரு. நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்கேன். உனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குல்ல. அது மட்டும் இல்லை, நானும் தானே போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தயங்கூட நேமையும் போட்டிருப்பான் அன்னைக்கு. ஸோ அப்படியே வந்து காட்டுறான். இருக்கட்டும், ஆனால் உன் விருப்பத்துக்கு தான் நீ போட்டுக்கிட்ட. எனக்கு விருப்பமே இல்லாமல் தான் நீ போட்டு விட்ட. அதுக்காக பனிஷ்மெண்ட்டா? பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்னு வச்சுக்கோங்க பேபி அப்படின்னு சொல்லிட்டு காது பக்கத்தில் போயிட்டு மெதுவாக சொல்கிறான். ஸோ ஜேகே ஒரு மாதிரி வந்து ஸ்மைல் பண்ணுறாரு. ஆனாலும் வேணாம் அந்த போஸ். சரி, அந்த போஸ் வேணாம், வேறு போஸ் ட்ரை பண்ணலாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து விண்டோஸ் பக்கத்தில் நிற்க வைக்கிறாரு. ஸோ அப்படியே ஜேகே வந்து பார்க்குறாரு தயங்கூட ஃபேஸை. செம்மையாக அப்படியே லிப்லாக் பண்ணிக்கிறாரு. 2 பேரும் அந்த கிஸ்ஸில் அப்படியே மெல்டன் ஆகி செம்மையாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே ஜேகேவை டர்ன் பண்ணி அப்படியே அந்த மிரருக்கு வெளியே இருக்க அந்த வியூவை வந்துட்டு பார்க்க வைக்கிறாரு. ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது சிட்டி வியூ. அப்படியே வந்து ஜேகே வந்து பார்த்துட்ருக்காரு. சூப்பராக இருக்குல்ல டாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிகிட்டு இருக்க தயாங் அப்படியே வந்து நெக் பக்கத்தில் போயிட்டு இது பண்ணிகிட்ருக்காரு, ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. நெக்கில் ஒரு செயின் இருக்குது, ரொம்ப பெருசாக சங்கிலி மாதிரியான செயின். அது வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது தயாங்க. அப்படியே பிடிச்சி ஒரே இழு தான். அப்படியே ஒரு மாதிரி சங்குக்கோட நெக் ரெட் ஆயிடுது. டாடி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அந்த ரெட்டாக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல போய் செம்ம டைட்டாக ஒரு பைட் தராரு. ஸோ ஜங்குக்கு இன்னும் வலிக்குது. அப்படியே வந்து ஒரு மாதிரி சவுண்ட் கொடுக்குறாரு. இப்போ வலிக்குதா? டாடி என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து திரும்பி ஒரு மாதிரி கேட்க, திஸ் இஸ் அவர் டுடேஸ் பொசிஷன். இந்த பொசிஷனில் தான் இன்றைக்கி ஃபுல்லாக பண்ண போகிறோம். ஓகே, ஆனால் டாடி வேணாம் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்ல தயாங் எதுவுமே கேட்கல. அப்படியே வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜேகே இங்கே சுத்தமாக முடியல. ஒரு மாதிரி அது பனிஷ்மெண்ட் நைட் மாதிரி தான் போகுது. ஸோ ஜேகேவால் எதுவும் சொல்லவும் முடியல. ஏன்னா அந்த போஸ்ட்டில் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டாங்க. தயாங்கும் அந்த அளவுக்கு ராட்சசம் மாதிரியெல்லாம் பண்ணியிருந்திருக்க மாட்டான். ஸோ பனிஷ்மெண்ட்னால் ஓரளவுக்கு படுத்து ஒரு மாதிரி ஹார்டாக தான் போகும், ரஃப் அண்ட் டஃபாக தான் போகும். ஆனால் இந்த பொசிஷன்லாம் நான் ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ வளவங்கமாக பண்ணிகிட்டு இருக்கான். ஜேகேவால் இங்கே சுத்தமாக முடியல. ஒரு மாதிரி பெயினில் ஸ்க்ரீம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே வந்து அந்த மூவ் ஒரு 30 minutes கிட்ட போகுது. ஸோ அந்த மூவில் 2 பேருமே ரொம்ப டயர்டானதுக்கப்புறம் அப்படியே தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு தயாங்கும் பக்கத்தில் படுக்கிறான். ஸோ 2 பேருமே அப்படியே வந்து படுத்து முகத்தை பார்த்துட்ருக்காங்க. செம்மையாக ப்ரீத் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ஜேகே அப்படியே பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்னாச்சு டாடி உனக்கு? இதுக்கு முன்னாடியெல்லாம் இப்படியெல்லாம் நீ நடந்துக்கிட்டதே கிடையாது. ஏன் ஏன் அவ்வளோ கோவமா? டாட்டூனா உனக்கு சுத்தமாக பிடிக்காதா என்ன? என்னடா என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க? உனக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காது இதெல்லாம் கூடவா எனக்கு தெரியாது? எனக்கு டாட்டூ பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். ஒரு மாதிரி ஒரு பயம், அது போட்டால் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்து சொல்கிறாரு. ஏன் இந்த நைட்டை நீ என்ஜாய் பண்ணலையா? நல்லா தான் இருந்துச்சு. லவ் யூ. என் டேடி வாயிலேருந்து நல்ல வார்த்தையெல்லாம் வருது. லவ் யூ டூ. ஐயோ
டேய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. டாடி, இதான் இதான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். என்ன? இதான் இந்த விஷயந்தான். நைட்டு ஒரு மாதிரி ரஃப்பாக இருந்தாலும் அதுக்கப்புறம் இப்படி ஹக் பண்ணிவிட்டு எவ்வளோ அழகாக பேசுகிற. இதுதான் டாடி. ஐ லைக் யூ ஸோ மச். லைக் மட்டும்தானா? ஆ ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச், ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி செஸ்ட்டில் ஒரு கிஸ் பக் பண்ணுறான். ஸோ அப்படியே தயங்கும் ஒரு மாதிரி கூகுள் பண்ணிவிட்டு அவனோட செஸ்ட்லேயும் அப்படியே ஒரு கிஸ்ஸை பக் பண்ணுறாரு. 2 பேருமே அவங்க புதுசாக போட்டிருந்த டேட்டு மேலே தான் கிஸ் பண்ணியிருந்துருப்பாங்க. ஸோ அப்படியே சூப்பராக படுத்து தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பக்கத்தில் தயாங் இன்னும் படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக பார்க்குறாரு. அவரோட ஐஸ் எல்லாம் டக்குன்னு வைடன் ஆகுது. ஸோ அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஹேண்ட் எடுத்துகிட்டு போய் ஃபீவர் செக் பண்ணுறாரு. பார்த்தா ஃபீவர் ரொம்ப இருக்கும் போல், ஏன்னா சுட்டு எரிக்குது ஒரு மாதிரி. ஸோ அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி பயந்து போயிட்டு அப்படியே எந்திரிச்சு உட்கார்றாரு. ஸோ ஒரு மாதிரி பெட்ஷீட்டெல்லாம் ஒரு மாதிரி இழுத்தனால அப்படியே டேவும் ஒரு மாதிரி ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. என்னாச்சு ஜங்குக், எவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சிட்ட? டாடி உனக்கு ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மறுபடியும் தயாங் பக்கத்தில் படுத்துக்கிறான். தெரியுதுடா, ரொம்ப உடம்பெல்லாம் வலிக்குது. எந்திரிச்சு பார்த்தேன், எந்திரிக்க முடியல, நான் அப்படியே படுத்துட்டேன். ஓ அப்படியா, சாரி டாடி, சாரி, ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறான். இல்லை உன் மேலே என்னடா தப்பு இருக்குது? நீ ஆசைப்பட்ட நான் போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். 2 பேருக்கும் பிடிச்சத 2 பேரும் லைஃப்பில் எவ்வளோ பண்ணணுமோ அவ்வளோ பண்ணுவோம் ஜேகே. அதானே லைஃபு, ஒன் லைஃப் ஒருக்கா தானே. டாடி ஐ லவ் யூ ஸோ மச். அந்த மாதிரியெல்லாம் ஹப்பி கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறான். ஸோ தயங்கம் அப்படியே வந்துட்டு பார்க்குறாரு. ஆனால் சொல்லக்கூடாது, ஃபீவர் அப்பவும் ரொம்ப க்யூட்டாக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிப்பில் கிஸ் பண்ண போகிறான். நெக்கை பிடிச்சி பின்னாடி தள்ளுறான் தயாங். அப்படியே வந்து ஒரு மாதிரி பேக்கில் போயிட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் வைக்கிறான். ஸோ அப்படியே தயாங் வந்து பார்க்குறாரு. என்னடா ஃபீவராக இருக்குது, கிஸ் பண்ண வர, உனக்கும் ஃபீவர் வர்றதுக்கா? டாடி அதெல்லாம் வராது, நான் உன்னை கிஸ் பண்ணி இந்த ஃபீவரை எடுத்துருவேன், அதுக்கப்புறம் எனக்கெல்லாம் ஃபீவர் வராது அப்படியெல்லாம் நீ தான் சொல்லிக்கணும். எனக்கெல்லாம் ஃபீவர் வந்தால் 2 days தான், உனக்கெல்லாம் வந்தால் 1 week இருக்கும். வேணாம், நீ எல்லாம் தாங்க மாட்டடா, அப்படியே இருந்துரு. ரிசப்ஷனில் போய் சொல்லு, டேப்லெட்ஸ் ஏதாவது வர வைப்பாங்க, இல்லைனா டாக்டருக்கு நீயே கால் பண்ணி கூப்பிடு. வேணாம், ரிசப்ஷன்லேயே சொல்லிடுறேன், எனக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு ட்ரெஸ் அப்பல் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வரான். ஸோ ரிசப்ஷனில் இன்ஃபார்ம் பண்ணி டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மெடிசன்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்குறாங்க. ஸோ டாக்டர் போனதுக்கப்புறம் அப்படியே அந்த கவுஸில் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அப்படியே உட்காராரு ஜேகே. ஒன்றும் இல்லைல்ல, அவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்க தயாங் கூட ஃபோன் ரிங் ஆகுது. ஸோ அப்படியே தயாங் அட்டன் பண்ணிவிட்டு ஸ்பீக்கரில் போடுறான். ஸோ அப்படியே ஓடுது. தயாங் எங்கடா போயிட்ட? ஹோட்டலில் இருக்கேன்டா. வாய்ஸ்க்கு என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு சின்னதாக கோல்டு மட்டும்தானா, இல்லை ஃபீவரும் வந்துருச்சா? சுகா, எனக்கு தெரியும்டா, ஏதோ ஜிமின்னு சொல்லிட்டு இருந்தான், ஜங்குக்கு உனக்கு டேட்டு போட்டு விடணும்னு சொல்லி. ஆமாடா, போட்டுக்கிட்டேன். மாப்பிள்ள, அவனை நீ தான் ஆட்டி வைக்கணும், அவன் என்ன ஒன்றை ஆட்டி வச்சுட்டு இருக்கான்? இப்போ பாரு, பூனை புறாண்டி வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுகா பாட்டுக்கு அங்கே இருந்து கத்திட்டு இருக்காரு. ஸோ அப்படியே வந்து ஜேகே ஒரு மாதிரி கேட்டுட்டு, ஹலோ, உங்கள் தயாங் ஒன்றும் குழந்தை கிடையாது சரியா? நல்லது என்னது கெட்டது என்னதுன்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரியும். ஓ, ஸ்பீக்கரில் போட்டு தான் இப்போ என்கிட்ட பேசிகிட்டு இருக்க? ஆமாம் சுகா, ஸ்பீக்கரில் தான் இருக்குது. உனக்கே தெரியும் இல்லடா, ஹீ இஸ் மை ஃபேவரட் கிட்டன். ஐம் ஹிஸ் ஃபேவரட் கிட்டன். கேட்டுச்சா சுகா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் போயிட்டு ஜேகே சொல்லிட்டு இருக்காரு. நல்லாவே கேட்டுச்சுடா, நல்லா நடத்துங்க. அப்புறம் நான் நம்ம இடத்துக்கு போனேன்ட்டே, முடிஞ்சா வா, இல்லைன்னா நாளைக்கு பார்க்கலாம் சரியா? சரி சுகா, வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகா கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து அவங்களோட இடத்துக்கு போயிடுறாரு. ஸோ இங்கே வந்துட்டு இவங்க அந்த டேவை ஃபுல்லாகவே ஸ்பெண்ட் பண்ணி இருந்திருப்பாங்க அங்கேயே. ஏன்னா
டேக் வந்து அன்றைக்கி ஃபுல்லாகவே ஃபீவர் வந்து விட்டுருந்துருக்காது. ஸோ அப்படியே வந்து டே கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஹோட்டல்லே இருந்திருப்பாங்க 2 பேரும். ஸோ இப்படியே வந்து ஒரு 4 to 5 டேஸ் ஆகுது. ஒரு மாதிரி 2 பேரும் சேர்ந்து நியூ பிளேஸஸ்க்கு போகிறது, அங்கே போயிட்டு பண்ணுறது அப்படி தான் இருக்கும். ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்காங்க 2 பேருமே. அப்படியே ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் ஜங்குக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, தயாங்குக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, எல்லாத்துக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக போகும். 2 பேருக்கும் பிடிச்ச விஷ் இருந்தால் நிறைய விஷஸை வந்து இந்த டைமில் வந்து ஃபில் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கு அவங்களோட டேஸஸ். தயாங் வந்து முன்னாடி மாதிரி இல்லாமல் நிறையவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான் ஜங்குக்காக. அவனோட ஒர்க்கை அப்படியே வந்து சுகா கையில் ஒப்படைச்சிட்டு அப்படியே ஜேகே கூடவே மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவான். ஸோ இப்படியே வந்து இவங்களோட லைஃப் அந்த 5 டேஸும் சூப்பராக போகுது. அப்படியே ஒன் டே மார்னிங் எழுந்திரிச்சு தயாங்க அப்படியே கிளம்பிட்டு இருக்கான். டேட் போயிட்டு எப்போ வருவீங்க? சீக்கிரம் வந்துடுவேன். என்னாச்சு? ரொம்ப மிஸ் பண்ணுற போல். நத்திங், சும்மா தான் கேட்டேன். ஓ, சும்மா தான் கேட்டியா? 5 நாள் என் கூடவே இருந்துட்டு இப்போது திருப்பியும் போகிறேன்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். இருக்கும். அதான் இருக்குது. கிட்டன், வந்த உடனே உனக்கு ஒரு பிக் சர்ப்ரைஸ் இருக்குது. சர்ப்ரைஸா? ஏங்க புதுசாக ஏதாவது இடமா? இல்லை, ரொம்ப நாளாக நீ கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம். விஷயமா? என்ன விஷயம்? என்ன கெஸ் பண்ணி பார்ப்போம். எதுவுமே நான் கேட்டுட்டு இல்லையே டாடி, எல்லாத்தையும் நீ தான் வாங்கி கொடுத்துட்டியே. ப்ளே ஸ்டேஷன் வாங்கி கொடுத்துட்ட, ஒவ்வொரு இடத்துக்கும் இப்போ கூட்டிகிட்டு போயிட்டுருக்க. நத்திங். பாரிஸ் போகணுன்னா சார், பாரிஸ்க்கும் போயிட்டு வந்துட்டோம். வேறு என்ன? வேறு ஏதாவது இருக்கா என்ன? திருப்பி பாரிஸ் போகிறோமா? தவிர மீட் பண்ண போகிறோமா? இல்லை. அப்புறம் என்ன? பிடிச்ச பர்ஃப்யூம் ஏதாவது? நோ. வேறு என்ன டாடி? இப்படியே யோசிச்சுட்டே இரு. ஈவினிங் வந்ததும் சர்ப்ரைஸை பார்க்கலாம். ஓகே? டாடி சொல்லிட்டு போ, என் மண்டை வெடிச்சிடும். என் மண்டையில் இருக்க முடியெல்லாம் கொட்டி போனால் உனக்கு பிரச்சனை இல்லையா? அடிக்கடி சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு குழப்பி விட்டுட்டு போயிடுறேன். நான் பாட்டுக்கு மண்டையை பிச்சுட்டு சுற்ற வேண்டியதாக இருக்குது. பரவாயில்ல பேபி பாய், நீ மண்டையை பிச்சுட்டே சுற்று. அப்படியே நீ சுற்றிட்டு இருந்தாலும் நான் தான் உன் புருஷன், ஹப்பி. சரியா? சரி டாடி. சரி, அப்போ போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க. என்னால் சர்ப்ரைஸ்னால் வெயிட் பண்ண முடியாது, உங்களுக்கே தெரியும்ல. ஓகே, போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன். ஓகே, ரெடியாரு சர்ப்ரைஸ்க்காக. ஓகே ஓகே. அண்ட் தென் உனக்கு நியூ ட்ரெஸ் வாங்கி வச்சுருக்கேன். நியூ ட்ரெஸ்ஸா? நிஜமாவா? ரொம்ப அழகாக இருக்கும். உன்னை இமேஜின் பண்ணி தான் வாங்கினேன். உனக்கு பிடிக்குமான்னு தெரில, பட் உனக்கு போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும்னு வாங்கியிருக்கேன். கபோர்டில் இருக்குது, போட்டுக்கோ. நைட் ரெடியாரு. ஓகே? நான் வந்து உன்னை பிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி க்யூட்டாக ஜேகே சொல்ல ஒரு மாதிரி தயாங் ஸ்மைல் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கிஸ் பக் பண்ணிவிட்டு அங்கேருந்து பாய் சொல்லிட்டு போயிடலாம். ஸோ ஓகேடா, இதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். பாய், லவ் யூ ஆல்.